இன்றைக்கி திரு பச்சமுத்து அவர்களோட ஜாமீன் மனு வந்துட்டு இன்றைக்கி விசாரணைக்கு வந்துருந்துச்சு. ஸோ அந்த விசாரணையில் வந்து பச்சமுத்து அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பிணையில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருமே இன்டர்வியூனர் பெட்டிஷன் வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூனர் பெட்டிஷனில் பல பேரண்ட்ஸ் இன்றைக்கி அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அந்த பேரண்ட்ஸோடு சேர்ந்து திரு ஆர்எஸ் தங்கம் மதனின் தாயார் அவர்களுக்காக நாங்களும் வந்துட்டு ஒரு இன்டர்வியூனர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தோம். ஸோ பேரண்ட்ஸ் அவர்கள் வந்து டிஃபேக்டோ கம்ப்ளைனட், அதனால் வந்துட்டு அது மெயின்டெனபிலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக அட்மிட் பண்ணுவோம் அப்படின்னு கோர்ட் சொல்லிடுச்சு. அதை வந்து நாளைக்கு வந்துட்டு எல்லா பெட்டிஷனும் டீட்டெயிலாக அட்மிட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. பட் ஆர்எஸ் தங்கம் அவர்களுக்கு மட்டும் மெயின்டெனபிலிட்டியை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி கொஸ்டின் பண்ணாங்கன்னா, திரு பச்சமுத்து அவர்களின் வழக்கறிஞர் வந்துட்டு மதனே வந்துட்டு ஒரு அக்யூஸ்டாக இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு எப்படி அவங்களோட பெட்டிஷனை என்டர்டெயின் பண்ண முடியும்னாங்க. ஸோ இதுக்கு நாங்கள் தெளிவாக வந்துட்டு போட்டிருக்கிறது வந்து ஆர்எஸ் தங்கம் என்பவர் மதனின் தாயார். நாங்கள் போட்டிருக்கிறது வந்து மதன் வந்துட்டு உயிரோடு மீட்கப்பட்டு தர வேண்டும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பெட்டிஷனை போட்டிருக்கோம். மேலும் மன்றத்திலையுமே வந்துட்டு இந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனில் திரு பச்சமுத்து மற்றும் எஸ்ஆர்எம்மின் இல்லீகல் கஸ்டடியில் தான் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத எங்களோட பேசிக் கன்டென்ஷனாக இருந்துச்சு. அந்த பேசிக் கன்டென்ஷனில் தான் ஒருங்கிணைந்த இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணாங்க. அந்த ஒருங்கிணைந்த இன்வெஸ்டிகேஷனில் தான் இன்றைக்கி பச்சமுத்து அவர்களை வந்துட்டு விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்துட்டு ஒரு ஆணை பிறப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதன் பேரில் தான் இன்றைக்கி வந்து பச்சமுத்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேசிக் அடித்தளமே வந்துட்டு ஹேபியஸ் கார்பஸ் மனு மதன் வந்துட்டு இல்லீகல் கஸ்டடியில் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு அப்ரிஹென்ஷன் என்ற பட்சத்தில் இன்றைக்கி வந்துட்டு அவர் எனக்கு எதுவும் தெரியாது, மதன் தான் எல்லாமே பண்ணார் வாங்கினார் அப்படின்னு சொன்னால் கூட இது எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருந்ததே வந்துட்டு பச்சமுத்து தான். இன்றைக்கி மதன் என்பவர் யாருன்னு கூட தெரியாது, பச்சமுத்து என்பவர் சொன்னதுனாலும் எஸ்ஆர்எம் நிர்வாகிகள் சொன்னதுனாலும் ஐஜேகே நிர்வாகிகள் சொன்னதுனால தான் நாங்கள் பணத்தை போய் கொடுத்தோம் தான் எல்லா பெற்றோர்களும் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தெளிவாக கொடுக்கும்போது ஸோ இந்த பச்சமுத்து வந்துட்டு இன்றைக்கி மதன் அவர்களோட இல்லீகல் கஸ்டடியில் அவர் உயிருக்கு எதுவும் பாதகம் ஏற்படும் வகையில் செய்துவிட்டால் நாம் இந்த பண மோசடியிலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மேற்கொள்கிறதோ, ஸோ இதனால் வந்துட்டு மதன் அவர்களின் உயிருக்கே ஆபத்து நேரிடலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் எண்ணி இந்த பெட்டிஷனை நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக அவர் பிணையில் விடக்கூடாது. மதன் அவர்களை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் இன்வெஸ்டிகேஷனில் வந்துட்டு அவர் நல்லவரா கெட்டவரா அக்யூஸ்டா இல்லை அவர் வெறும் கருவியாக மட்டும்தான் உபயோகப்படுத்தி உள்ளாரா அப்படிங்கிறது எல்லாமே வாதத்தின் போது வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அவரோட ப்ரெசன்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும், கோர்ட்டில் வந்து மதன் அவர்களை ப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும் டெஃபினட்டாக அவர்களுக்கு வந்துட்டு ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நாங்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். நாளைக்கு இதோட மெயின்டெனபிலிட்டி கண்டிப்பாக அட்மிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம்.